வணிகர்களின் கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிகளுக்கே வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் ஒரு தொலைநோக்கு பட்ஜெட்டாக உள்ளது என்று பாராட்டினார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து வணிகர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளோம். வணிகர்களின் கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிகளுக்கே எங்களது ஆதரவு இருக்கும் என்று தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட் என்பது ஒரு தொலைநோக்கு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. அதை பாராட்டுகிறோம். அதே வேளையிலே வியாபாரிகளுடைய கோரிக்கைகள் என்பது நிறைவாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அது சம்பந்தமாக விரைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அழுத்தம் தர இருக்கிறோம். அதே போன்று மாநில அரசு வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எங்கள் கோரிக்கைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசியல் கட்சிகள் யார் என்பதை பார்த்து அடையாளம் கண்டு தமிழ்நாடு வென்றோடி பேரமைப்பு எங்களுடைய வாக்கு வங்கிகளை காய் நகர்த்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.